கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பகுதி தான் நாம் விருத்தி சேதனம்னு ஒன்று பைபிள் இருக்குது. தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும்? விருத்தி சேதனம் தான் அது ரொம்ப யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நம்ம அதுக்கு முன்னே பார்த்தோம். நாம் என்ன பண்ணணும்னா மத்திய 26, அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 11:26, அதே நேரத்தில் ஆதியாகமம் 26 அதிகாரத்தை நம்ம அதை பார்த்துன்னு வந்தோம். இப்போ வித்து சேதனம் கிறிஸ்துக்குள்ள அவர்கள் யூதர்களாக இருக்கிறவங்க அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். காரணம், தேவன் கொடுத்த பிரமாணத்தில் அது ஒரு கட்டளையாக கூட இருக்கிறது. அது செய்து ஆகணும். அது செய்தால் அது ரொம்ப வித்து சேதனை எங்கே பண்ணுவாங்கோ அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் ரொம்ப பண்ணுவாங்கோ, ஆனால் யூதர்கள் பண்ணுவாங்க. அது என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? மக்கான்றாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க அவங்க முஸ்லீம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒழுங்கு చేస్తాం. தமிழில் வித்து சேதனம் தான். அப்போது இங்கே வித்து சேதனம் என்றால் மனுஷனுக்கு சுன்னத்தி, தெலுங்குல சுன்னத்தி చెప్పబడணும். அப்போ இது கம்பல்சரி பண்ணி பண்ணணும்னா முஸ்லீம் பற்றி தெரிஞ்சாதான் அது நம்மளுக்கு டீட்டில் தெரியும், இல்லைன்னா நமக்கு புரியாது. அப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு அந்த இருக்கிறதான உடம்புல எத்தனையோ விதமான இது இருக்கிறது. ஆனால் அங்கே மட்டும்தான் அது டீட்டில் நம்ம சொல்லத்துக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அந்த ஒரு தோலை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு அது கிளியராக அது பார்க்கும்போது அது வித்து கல்யாணம். அப்போ அதை பண்ணணும் அப்படின்றது நம்ம பைபிளுடைய ஹிஸ்டரியில் நமக்கு ரொம்ப அதிகமாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்கு இங்கே வித்து சேதனம் 8வது நாள் குழந்தை பிறந்து எத்தனை நாள் பண்ணுவாங்களாம்? 8வது நாள். இங்கே நம்ம அதை வாசித்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. வாசிச்சுட்டு இந்த வசனத்தை போகலாம். எத்தனை வசனம்? 5 வசனம் வாசிங்க. 4 வாசிங்க. பாருங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவும் வேணால் நான் கூட வைக்க முடியும். மாம்சம் மேல ஒரு நம்பிக்கைன்னா விசுவாசம். அப்போ நானும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்க. அப்புறம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் பாருங்க, நான் வேற யாராவது நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்க செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா நான் அதிகமா அதை செய்ய முடியும். பாருங்க, இவரு எப்படியாப்பட்டவர்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க, நான் 8வது நாள்ல வித்து சேதனம் பண்ணி இருக்கிறதான ஒரு மனுஷன் என்று தம்மை குறித்து என்ன பண்றாருங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாருங்க, இஸ்ரவேலுக்கு வம்சத்தார். இவரு இஸ்ரவேலுக்குள்ள ஒரு வம்சத்தாரா கூட இருக்கிறாரு. பென்ஜமின் கோத்திரத்தில் வந்தவரும். பாருங்க, எப்ரேயில நான் கூட எப்ரேயன் சொல்றாரு. நான் இங்க ஒரு சில இடத்துல நான் கிரேக்கும் அதே நேரத்தில் எப்ரேயனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல்னா இருக்கிறேன் என்று சொல்லி கூட பாருங்க. எபிரேய நியாய பிரமாணம்னா நமக்கு எங்க புஸ்தகம் நம்ம பார்க்க முடியும்? பைபிள் பழைய ஏற்பாடு. அப்போ அதுபடி நான் என்ன பண்ணுவேன் வாசிமா. அப்புறம் நான் பக்தி வைராக்கியத்தின்படி நான் எப்படியாப்பட்டவன் பாருங்க. இவரு பத்தி ரொம்ப டீட்டெயிலா சாட்சியா சொல்றாருங்க. அந்த சபைக்கு பிலிப்பியுடைய சபைக்கு என்ன பண்றாருன்னா, நான் இப்படிப்பட்டவன் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நான் பக்தி வைராக்கியத்தில் கூட இருந்தவன் தான். ஆனா பக்தி வைராக்கியத்துல சபையை என்ன பண்ணின்னு இருந்தவன் துன்புவத்தனா சபையில வருகிறவங்களை எல்லாரும் இஸ்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்கவும் கொல்லவும் கூட இவருக்கு அதிகாரம் இருந்தது. ஏன் காரணம்னா கிறிஸ்து என்று சொன்னாலே இவர் எப்படியாப்பட்டவர், அவரு விட மாட்டாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு நியாய பிரமாணத்தை கத்துக்கொண்டவர். அதே நேரத்தில் எபிரேயன், கிரேக்கன். அதே நேரத்தில் பார்க்கும்போது கீழே இன்னொரு வசனத்தை கூட அப்படியே வாசிங்க பாருங்க. பாருங்க, நியாய பிரமாணத்துப்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் இப்ப சொல்றாருங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் எனக்கு லாபமானது எல்லாவற்றையும் கூட
நான் கிறிஸ்துக்காக எப்போ இவருக்கு தேவனை யாருன்னு நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, நீ துன்பப்பத்திர கிறிஸ்து யாருன்னா நான் தான். அவரு நல்ல ஒரு சாட்சி சொல்றாரு. அப்போ யாரு அங்க பிலிப்பிய தான் நினைக்கிறான் இல்லைங்களா? பிலிப்பியா அங்க அவருக்கு கண்கள் திறக்கப்படணும், அவருக்கு போய் சொல்லணும்னு. பிலிப்பியா அனனியா சாரி அனனியா கிட்ட போய் அனனியா போய் அவரு போய் நீ என்ன பண்ணு, இது மாதிரி நீ போய் உடனே போய் அவரு நீ சந்தி, நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது அவரு எப்படியாப்பட்டவர்? கிறிஸ்துவ துன்பப்பத்திர இவருக்கு போய் நான் எப்படி சொல்லுது, இவருக்கு போய் எப்படி நான் தேவனை பத்தி சொல்லதுன்னா, நீ போ, நான் என்ன பண்ணுவேன் அங்க அவர் கண்களை என்ன பண்ண போறேன்? குருடாக்க போறாரு. தேவன் என்ன குருடாக்குறாருன்னா, எப்படி குருடாக்குறாருன்னா, சத்தியமே துன்பத்திரங்கள் எல்லாம் தேவன் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதாக. எப்பவுமே ஆட்டும் கிறிஸ்து சபையை யாராவது இந்த உலகத்துல ஒடுக்குனாங்கன்னு நினைச்சீங்க, கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? உன்னை தொடுகிறவன் யாரை தொடுறாங்களாம்? கிறிஸ்துவை தொடுறோம். அப்போ நம்ம யாத்ராகமத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து அவங்க அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்குனாங்களாம். ஒடுக்க அப்ப என்ன ஆச்சுன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க? பெருகினாங்க. எப்பவுமே கிறிஸ்துவை நம்ம எப்படியாவது கிறிஸ்துவை ஒழிக்கணும்னு இவருடைய பவுலுக்கு என்ன யோசனைன்னா, இங்க இருக்காம பண்ணிடணும். சபையை தும்பு பத்துறாங்களே, சபையை என்ன பண்றாங்க? சபையில இருக்கிறவங்க தேவன் குறித்து என்ன பண்றாங்க? இயேசுவைன்றது அதிகமா சொல்றாங்களே என்னதுக்காக, அப்படியாப்பட்டவரை தேவன் பிடிக்கிறாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அந்த அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை எல்லாம் இங்க என்ன பண்றாங்க? கிரேக்கனுக்கு கிரேக்கும், யூதனுக்கு யூதனும். அதே நேரத்துல பார்க்கும்போது நியாய பிரமாணத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நல்லா அறிந்தவன். அதே நேரத்துல பார்க்கும்போது நான் கிறிஸ்துக்காக எது லாபமானது எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? இப்போ நஷ்டம் என்று கருதுகிறேன். நம்ம வாழ்க்கையில கூட கிறிஸ்துக்காக எல்லாமே நஷ்டம் என்று கருது. ஏன்? அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? வழியாயிருக்கிறார். அதே நேரத்துல நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல அன்பு என்று சொல்லத்துக்கு யாராவது எது அன்பு பெருசு அப்படின்னு சொன்னா எது சொல்லுவீங்க நீங்க? அன்பே பெருசுதான். அன்புல பெருசுன்னதுக்கு நம்ம எதுல நம்ம சொல்ல முடியும்? கிரி பண்ணாதான் பண்ண முடியும். அப்போ கிரியன்றது எப்படி நம்ம காட்ட முடியும்னா, எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? நேசிக்கணும். அதுக்கு யோவான்ல நம்ம பார்த்தோம்னா, எத்தனை அதிகாரம் பார்த்தோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 34 38 பாருங்க. 34 நினைக்கிறேன் பாருங்க. 34 38 உன்னை போல் பாருங்க. யோவான் 5 38 34 பாருங்க, வாசிங்க. வாசிக்கலாம் இல்லைங்களா? எடுங்க பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரமும் 38 34 பாருங்க. எடுத்து வாசிங்க. தமிழ் தெலுங்கு வாசிக்கலாம். 34 நான் ஏற்றுக்கொள்ளுகிற 38 சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. அது இல்லைங்களா? வரலீங்களா? வேற என்ன இருக்குது பாருங்க. அந்த வசனம் தேவை அப்படியே உடனே சொல்ல முடியுது. சொல்லுங்க. நின்று போல நீ பிறகு பிரேமிச்சிடலாம். 15:34 13 38 34 பாருங்க. 13 அதிகாரம் எடுக்கலாம். யோவான் 13 எத்தனை வசனமா? 13:34. ஓகே. நீங்கள் ஒருவேள்
அன்பாயிருங்கள். நான் உங்கள் அன்பா இருந்தது போல பாருங்க, நான் உங்களிடத்தில் எப்படி அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரோடு எப்படி இருங்க, அன்பா இருங்கள் என்று சொல்றாரு. அப்போ அப்புறம் கீழே பாருங்க, புதிதான கட்டளை என்ன தர வாசிமா நல்லா தெலுங்குல வாசிமா பாருங்க. புதிதான கட்டளை, புதிதான கட்டளைனா நம்ம அன்பு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறது. தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். பாருங்க, புதிதான உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை நான் கொடுக்கிறேன். பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய பாருங்க என்னுடைய சீசர்கள் என்று பாருங்க, எனக்கு சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்களாம். யாரோட யாரு அன்பா இருந்தா ஒருவருக்கு ஒருவர் அன்பா. அப்போ அன்பு என்றது தேவனால் தான் நமக்கு உருவாக்குன்றது. 1 யோவான்ல நம்ம அது 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அன்பு சகலத்தை தாங்கன்றது எல்லாவற்றையும் நமக்கு வருதான ஒரு அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்து வரும்போது முதல் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து எங்க அவர் வருவாருன்னதுக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? எல்லாரும் தெரியுமா தெரியுதா வாக்குத்தத்தம்? கிறிஸ்து இப்படிதான் வருவாரு அப்படின்றதுக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஏன் அந்த வாக்குத்தத்தம்னா ரொம்ப முக்கியமானது நமக்கு வாழ்க்கையில. ஏன் காரணம், நம்ம அந்த வாக்குத்தத்தம் வச்சுதான் தேவன் வருவாரு, அங்க எது எது பண்ணுவாருன்றது தேவன் முன்குறித்து தேவன் அங்க இருக்கிறாருன்றதுக்கு இயேசு கிறிஸ்து ஏன்னா அவருக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அங்க அவரு மூலியமா தான் அது நிறைவேறதுக்கு நமக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா ஆதியாகத்துல நம்ம போகும்போது 3:15 வாசிங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது அதான் வாக்குத்தத்தத்துல இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டதான. ஏன் பாருங்க, நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி பாருங்க, அவர் உன் தலையை நெசுப்பார் என்று பாருங்க, நீ அவர்களுடைய குதிகாலை நெசுப்பாய் என்று சொல்லி. இது எதுக்கு வாக்குத்தத்தம் தெரியுங்களா? நம்ம புரியணும். அப்ப புரியும் போது இயேசு கிறிஸ்து வருவார், யாரு தலையை நெசுப்பாங்க? சாத்தானுடைய தலை. அப்போ சாத்தானுடைய பவர் மொத்தமே அங்கேயே தேவன் என்ன பண்றாருங்க, மெதுக்கி செய்யறாரு. மெதிச்சு போடுறதுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை எடுக்கிறார். அதுல நம்ம பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டு வரைக்கும் 12ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. இப்ப நம்ம வாசிச்சு இல்லைங்களா, அதுக்கு மேல வாசிங்க. 3:12 அதற்கு ஆதாம் என்னோடனே இருக்கும்படி பாருங்க, தேவன் நீ தந்த ஸ்ரீயானவள் பாருங்க விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இங்க 2 பேருமே தவறு பண்றாங்களா இல்ல ஒருத்தர் பண்றாங்களான்னு நம்ம கொஞ்சம் சற்று யோசிச்சு பார்க்கும்போது யார் இல்லைங்களோ நல்லா புரியணும். நீ கொடுத்த நான் சாப்பிட்டேன். அப்போ யார் மேல பழி போடுறாங்க? ஆதாம மேலே போடுறாங்க. அப்ப நம்ம கூட ஒரு சில நேரத்துல நீ கொடுத்த மனைவி தான் ஐயா நான் ஊழியத்தை பண்ண முடியல, நீ கொடுத்த பிள்ளைங்கனால தான் எனக்கு இது வேலை பண்ண முடியல, நீ கொடுத்த எனக்கு கனியினால தான் நான் என்ன பண்ண முடியல, எதுவுமே என்னால செய்ய முடியல, நீ கொடுத்த வேலைனால தான் நான் கூட உங்க வேலை செய்ய முடியல. இப்படி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சாக்கு போக்குகளை நம்ம கூட சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கொடுத்த ஐஸ்வர்யத்தினால தான் நான் தேவன் எல்லாருமே ஆசீர்வாதத்துல ரொம்ப விருப்பம் உண்டு. அதே நேரத்துல இந்தியா தரித்திரம் போகணும்ன்றதுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இந்தியால இருக்கிற தரித்திரம் எப்படி போயிடணும். அப்போ எல்லாரும் ஐஸ்வர்யனா இருக்கணும்னா தேவனால் முடியும், தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. அப்போ தேவனால் முடியும். ஆனா இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசத்துல எப்படி வளர்ச்சி இருக்கு தெரியுங்களா? எல்லாமே இங்க நம்ம இருக்கிறோம், நம்ம பஸ்ஸுக்கு எல்லாம் ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கு எல்லாம் ஃபிளைட்டுக்கு மாமூலா பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்கெட்டுக்கு என்ன பண்ணுவோம், காசு எடுத்து ஃபிளைட்டுக்கே அங்க அமெரிக்காவில் காசு கொடுத்து வாங்கணும், ஃபிளைட்லேயே வாங்குவாங்க. இது மாதிரி நான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நீங்க ஃபிளைட்ல டிக்கெட் வாங்குறாங்களா? அவங்ககிட்ட பணத்தை எடுத்து வாங்குறாங்க.
ரொம்ப அதிசயமாக இருக்கு பாருங்க இந்த